நீங்கள் ஒரு ஓப்போ ஒன் ப்ளஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மொபைல் வாங்கின புதுசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷனே காமிக்காது, சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓப்போ ஒன் ப்ளஸ் இந்த மாதிரியான மொபைல்ஸில் வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கல, எதனால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வருது, அண்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனாக சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ ஓப்போ ஒன் ப்ளஸ் மாதிரியான மொபைல்ஸில் வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் எதனால் சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா அந்த சுவிட்ச் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் செட்டிங்ஸில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் எனேபிள் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ நார்மலாக முன்னாடி அப்படி கிடையாது, பட் இப்போ ரீசெண்டாக வர மொபைல்ஸில் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்போ மொபைல் தான். இதில் என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் இருக்கிற பவர் பட்டனை இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது வாய்ஸ் அசிஸ்டண்ட் தான் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகுது, மற்றபடி சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷனே காமிக்கலை, சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வருது. ஓகே, இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து இப்போது செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போது செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த சர்ச் ஐக்கானில் போயிட்டு பவர் பட்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், சரிங்களா? கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பவர் பட்டன் காமிக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் உள்ளாலேயும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும், ஒரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. பவர் பட்டனை கிளிக் பண்ணதும் உள்ளாலேயும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போது இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், பவர் மெனு, வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு. அதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் எனேபிள் ஆகியிருக்கும், அதில் பவர் மெனு எனேபிள் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம பவர் மெனுவை எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேக் போகலாம். பேக் போய் செக் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக பேக் போயிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் திரும்பியும் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா தெரியும் சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரியான மொபைல்ஸுக்கு எல்லாமே இந்த பவர் பட்டன் ப்ராப்ளத்தை ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகும், சரிங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஓப்போ ஒன் ப்ளஸ் மாதிரியான மொபைல்ஸில் எதனால் பவர் பட்டனில் சுவிட்ச் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே அதோட சொல்யூஷனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலில் போட்டிருக்க அதர் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.